இந்த டே இப்படி போகும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மெல்லனமாக எழுந்திரிச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ மஞ்சனீஸ்வர ஐயனாரப்பன் புத்துப்பட்டில் இருக்குது. இந்த கோயில் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ கோயிலுக்கு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தொட்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். ஸோ அதை தான் இப்போ நாங்கள் வந்து கோயில் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ கோயில் சுற்றி வந்து தான் தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கோயில் தொட்டில் கட்டி வந்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐயனாரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ஒரு காடு தான். ஸோ அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா மஞ்சனீஸ்வர ஐயனாரப்பன். ஸோ ஐயனார் தான். உள்ளே வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. ஸோ கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு பேக் சைடு சுற்றி வந்துட்டு முருகர்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து கருப்பர் தான். ஸோ அவரையும் நல்லா வந்து கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு தான் போனோம். அண்ணாமலை இதோட ஃபேவரட் ஹோட்டல். இங்கே வந்து ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை கைஸ்.